இல்லாமல் சின்னதாக தான் இருக்கும். என்னடா இது இத்தனும் இருக்கு, இதெல்லாம் ஃபார்மா? நான் போன டைமிங்க்கு இன்னும் டெலிவரியே வரல. ஃபைட்டெல்லாம் வெறும் இருந்துச்சு, இம்போர்ட்டட் ஃபைட்டு. மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. என்னடா இவங்க பாம்பெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு. கைஸ், இந்த வீடியோ எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டிருந்த வீடியோ தான். எங்கே மீன் வாங்குறீங்க, எவ்வளோக்கு மீன் வாங்குறீங்கன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம செட்டப்பாக பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா கேட்டாங்க எவ்வளோ காசு நீ சேர்த்து வச்சிருக்கேன்ட்டு. கொஞ்சம் தான் இருக்குது. எவ்வளோ? 10 ரூபா தான். 10 ரூபா சேர்த்து வச்சுக்கிறேன். ரைட் விடுங்க, அட்ரஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மேட்டுப்பாளையம் ரோட்லேயே வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சிட்டி கேக் ஷாப் இருக்கும். அதில் யூட்டன் போடுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அப்படியே சைடில் ரைட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். அந்த ரைட்டுக்குள்ளே போயிருங்க. ரைட்டில் போயிட்டு நேராக போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் ஒரு எண்டு பாயிண்டில் ரைட்டாக லெஃப்டான்னு கேட்கும். அதில் நீங்கள் லெஃப்ட்டை செலக்ட் பண்ணி லெஃப்ட்டில் போயிருங்க. செகண்ட் ரைட்டு ஒரு கட்டு வரும், அந்த கட்டுக்குள்ளே போயிருங்க. இது நாங்கள் போன வழி. உங்களுக்கு ஏதாவது ஈஸியான வழி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இதுலேயே நேராகவே போயிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் எண்டு தான் நம்ம கடை. எப்படி போர்டு கெத்தா இருக்குதா? அருள்மிகு மாப்பிள்ளை விநாயகருக்கு ரைட் சைடு தான் நம்ம கடை. போர்டு பெருசா இல்லாம சின்னதா தான் இருக்கும். ஆனா உள்ள இருக்க ஐட்டம் ரொம்ப பெருசு. ஸ்ரீ பாபா ஃபிஷ் ஃபார்ம் தான். என்னடா இது இத்தனும் இருக்கு, இதெல்லாம் ஃபார்மா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு இங்க வரையும் கேக்குது. பார்க்கதான் இத்தனும் இருக்கும். உள்ள இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ அதிகமா இருக்கும். இந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா வாரத்துல 2 நாள் தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இருக்கும். அந்த நாள்லயே எல்லாமே தீந்து போயிடும். நான் போன டைமிங்க்கு இன்னும் டெலிவரியே வரல. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க. சரி போய் என்னன்னு பார்த்தா நம்ம கப்பீஸ் எல்லாம் உள்ள இருந்துச்சு. கை வச்சு கூப்பிட்டா ஏதோ ஃபுட்டு போறாங்கன்ட்டு கூட்டமா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே அழகா இருந்துச்சு. அது பக்கத்தில் இருக்க தர்மாக்கோள் இதில் ஜீப்ராலாம் நிறையா இருந்துச்சு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. கூட்டமாக சுற்றிட்டு இருந்துச்சு. அப்படியே வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கல பெரிய டேங்காக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாம்ஸ்டருங்க வேற லெவலாக இருந்துச்சு. சின்னதை விட பெருசாக போய் பார்க்கலான்னு பார்த்தா ரெண்டும் சரியான ஃபைட்டு. அதுங்களுக்குள்ள WW மேட்சே ஓடும் போல அந்த அளவுக்கு பெரிய ஃபைட்டா ஓடிட்டு இருந்துச்சு. இது என்ன ஃபிஷ்ன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஆர்டரும் வந்துருச்சு. எல்லாத்தையும் பிரிச்சு வச்சாச்சு. ஒவ்வொன்றா காட்டுறேன். ஃபைட்டெல்லாம் வெறும் 100 ரூபாய்க்கே இருந்துச்சு. இம்போர்ட்டட் ஃபைட்டரு மெயிலு செம அழகா இருந்துச்சு பார்க்கவே. இது நமக்கு இலவசமாக கொடுத்தாங்க. அது அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ எடுத்து போட்டிருந்தாங்க. செம அழகா இருந்துச்சு பார்க்கறக்கே. ஃபிஷ் டேங்க்லாம் விட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் போல். அதுக்கப்புறம் நம்மளோட கப்பீஸ் எல்லாம் இருந்துச்சு. ஏகப்பட்ட கப்பீஸ் இறங்கி இருந்துச்சு. என்னடா இது இத்தனை அலிகேட்டருக்காரா அப்படின்னு நினைச்சாதான் தெரியுது இது ஒரு இறால் மீன் மாதிரி. கௌரா ஃபிஷ் எல்லாம் வந்து இருந்துச்சு. இது கூட லைவ் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. நம்மளோட பிளட் வார்ம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வந்து இருந்துச்சு. கொய் ஃபிஷ்ஷே இத்தனும் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கப்பீஸ் தான் நிறையா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கொய் ஃபிஷ் மாதிரியே இருக்கு, ஆனால் அது கோல்டு. அதுக்கப்புறம் நம்ம ஃபைட்டே திரும்ப இன்னொரு ஸ்டாக் இருந்துச்சு. நம்ம ஷார்க்கு, நம்ம கலர் விடோஸ் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது இருந்துச்சு. இதுக்குள்ள ஃபீமேல் ஃபைட்டர்லாம் ரொம்ப கம்மி விலையிலையும். அதுக்கப்புறம் நிறையா மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. ஃபாக்ஸ் ஸ்டைல்ல இருந்து கலர்ல ஃபிஷ். என்னடா இவங்க பாம்பெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு யோசிக்காதீங்க. இது நம்ம பழைய வீடியோல எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்போம். ஈல் ஃபிஷ் தான். வெறும் 95 ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருந்தாங்க இவங்களே. அதுக்கப்புறம் கலர்ல நிறைய ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. இது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த ரெட் டெயில் கேட் ஃபிஷ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதோட வகை தான் இதுவும். இது என்னமோ வயிறெல்லாம் வீங்கி கிடந்துச்சு. இது கோல்டு ஃபிஷ் தான். கையிலெல்லாம் தூக்கி பார்த்தா சமாளகா இருந்துச்சு. என்னன்னு தெரில, பலூன் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கப்பீஸ்லாம் ஒரு டப்பில் போட்டு காட்டினாங்க. வேற லெவலில் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் பிடிச்ச ஆஸ்கர்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதான் இது. கையில் தூக்கி பார்க்கறக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. நம்மளும் தேவையான அளவுக்கு அள்ளி போட்டாச்சு. இனி வீட்டில் போய் அன்பாக்சிங் வீடியோ போட்டு செட் பண்ணுறது எப்படின்லாம் போட போகிறேன். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா.